ஒரு ஊரில் பள்ளிக்கூடத்தில் பிஇஓ ஆய்வுக்கு சென்றார். அங்கு சென்று வகுப்பு வாரியாக ஒவ்வொரு மாணவரிலும் பலவாறு பாடத்தில் கேள்வி கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற பொழுது வாழைப்பழம் என்ற சொல்லுக்கு பையன் வாழைப்பழம் என்று சொல்லுகிறான். கொய்யா பழம் என்று சொல்வதற்கு கொய்யா பயம் என்று சொல்லுகிறான். எதற்கு எடுத்தாலும் அந்த சிறப்புலா வரக்கூடிய இடத்தில் பூரா யா உச்சரிப்பிலேயே சொல்லுகிறார். லட்சுமி என்று சொல்டா என்றால் எச்சுமி என்று சொல்லுகிறான். இப்படி பார்த்த பிஇஓ சரி என்ன இருக்கிறது என்று வேறு ஒவ்வொரு வகுப்பாக மாறி மாறி கேட்டு பார்க்கிறார். வகுப்பில் உள்ள அனைத்து பேரும் கொய்யா பயம், வாழைப்பயம், மாம்பயம் என்று பழம் என்று வரக்கூடியதெல்லாம் பயம் என்று உச்சரிக்கிறார்கள். இதை பார்த்து அதிர்ச்சியான பிஇஓ தலைமை ஆசிரியரை பார்த்து, ஐயா மாணாக்கர்கள் எல்லாம் இந்த மாதிரி சொல்லுகிறார்களே, பழம் என்ற வார்த்தை தெளிவாக வரலையே, பயம் என்றே சொல்லுகிறார்களே, இதுக்கு காரணம் என்ன என்று கேட்கின்றார். அதற்கு தலைமை ஆசிரியர் சிறப்பாக சொன்னார் ஒரு பதில். இங்கே உள்ள வயக்கம் சார் என்றார். என்னது வயக்கமா? நீ இப்படி இருந்தீங்கன்னா பிள்ளை அப்படி தாயா இருக்கான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசி என்ன சொல்லியிருக்கீர்கள்? ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை நீ அர்ப்பணினார். ஆசிரியர் பணி அறகுறையாக சொல்கிற பணி அல்ல, தெளிவாக சொல்கிறது. ஆகையினால் நீங்கள் நான் மறுமுறை வரும்பொழுது நீங்கள் தெளிவாக மாணாக்கர்களிடம் சொல்லி புரிய வைத்திருக்க வேண்டும், நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை சொல்லிவிட்டு அவர் அத்துடன் முடித்துக்கொண்டு சென்று விட்டார்.